நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அன்பு தகப்பனே, தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரை, அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து மரண இருள் பள்ளத்தாக்கிலிருக்கிறான் எங்களை காப்பாற்றி தகப்பனே இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து ஆயிலே எங்களுக்கு ஒரு நாள் கூடுதலாக கொடுத்ததற்காகவும் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த எபினேசருக்கு கொடான கோடி நன்றி சொல்லி, அன்பு தகப்பனே, இந்த ஆராதனை வேலையிலே உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினீர் தகப்பனே. அப்பா, நாங்கள் உமக்கு விரோதமாக எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் உமது பரிசுத்தமான இரத்தத்தினாலே எங்களை கழுவி தூய்மையாக்கி எங்களை முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு பரிசுத்த உள்ளத்தோடும் அப்பா உம்மை ஆராதிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்துட்டு சதையான இதயத்தை எங்களுக்கு கொடுத்துங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் எங்களிடமிருந்து மறைந்திருந்து பேசும்படியாகவும், மனிதர்கள் முன்னாடி நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலையை நிபுண செய்யக்கூடிய கிருபையே, உமது வல்லமே, உமது பரிசுத்த ஆவியே இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தவர்கள் மீதும் ஓற்றும்படியாக ஏசப்பா இந்த வேலையிலே உங்களை நோக்கி மன்றாடுகிறப்பா. இந்த ஜெபத்திற்கு எந்த ஒரு தடையாக இருந்தாலும் வர வேண்டிய மக்கள் எல்லாரும் வந்து இந்த ஆராதனைய வேலையை உமது அபிஷேகத்தையும் உமது கிருபையையும் ஒவ்வொருத்தவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடைகள் இருந்தாலும் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்து அப்புறப்படுத்தி போடும்படியாக கட்டளையிடுகிறேன். அப்பா, இந்த ஜெபத்திற்கு மனிதர்களுடைய இடையூறு எதுவும் வராதபடிக்கு செல்போன் அழைப்புகளும், அப்பா வான்வெளியில் சுற்றி திரியும் பொல்லாத ஆவிகள், அந்தகாரங்கள், இந்த எல்லைக்குள் சுற்றி திரிகின்ற செத்துப்போன ஆவிகள் எல்லாமே என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே சுட்டடித்து போடும்படியாக கட்டளையிடுகிறேன். அப்பா, எரித்து போடும்படியாக கட்டளையிடுகிறேன். அப்பா, இந்த இடம் முழுவதும் அப்பா உமது கிருபையினாலும் உமது வல்லமையினாலும் வேலையடைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உயிருமான நல்ல பிதாவே, ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்கொண்டு மடியதே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்கொண்டு மடியதே. உம்மாடாகும் எல்லாமாகும், உம்மாடாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முதவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முதவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாடாகும் எல்லாமாகும், உம்மாடாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும்
எதுவும் இல்லை. கோளும் கையுமாக பிறக்க சென்றார் யாக்கோபு தேர்கத்தில் பெருங்கோட்டமா. கோளும் கையுமாக பிறக்க சென்றார் யாக்கோபு தேர்கத்தில் பெருங்கோட்டமா. உம்மாடாகும் எல்லாமாகும் உம்மாடாகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, மாறாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து சோக்கிவிட்டி. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம்பிடித்து சோக்கிவிட்டி. உம்மாடாகும் எல்லாமாகும் உம்மாடாகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாரே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாரே. உம்மாடாகும் எல்லாமாகும் உம்மாடாகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவையில் எண்ணெய் மாவு குறையவில்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவையில் எண்ணெய் மாவு குறையவில்லை. உம்மாடாகும் எல்லாமாகும் உம்மாடாகும் எல்லாமாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன்.
ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா பலம் தந்தீரே நன்றி ஐயா சோதிர பலி அப்பாவுக்கு துதி கனவு மகிமையும் என் அப்பாவுக்கு உணவு தந்தீர் நன்றி ஐயா உடையும் தந்தீர் நன்றி ஐயா உணவு தந்தீர் நன்றி ஐயா உடையும் தந்தீர் நன்றி ஐயா சோதிர பலி அப்பாவுக்கு துதி கனவு மகிமையும் என் அப்பாவுக்கு அன்பு கொண்டீர் நன்றி ஐயா அரவணைத்தீரே நன்றி ஐயா அன்பு கொண்டீர் நன்றி ஐயா அரவணைத்தீரே நன்றி ஐயா சோதிர பலி அப்பாவுக்கு துதி கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசல் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தும் எப்படி நான் ஜெயிக்க வேண்டும் எதற்காக ஜெயிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜெயிக்க வேண்டும் எதற்காக ஜெயிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே ஆவியானவரே
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. அன்பு தகப்பனே, ஆவியின் அபிஷேகத்தாலே இருக்கின்றவரே, அப்பா பிதாவானவரே, தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருப்பவரே, அப்பா 2 அல்லது 3 பேர் உமது நாமத்தில் எங்கு கூடி ஜெபிக்கிறோமோ அந்த மத்தியிலே வாக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே, அப்பா நாங்கள் சிறு மந்தையாக இருந்தாலும் தகப்பனே, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஆவியின் அபிஷேகம் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே அக்னி அபிஷேகம் இறங்கியது போல தகப்பனே, இந்த இடத்தில் ஒரு அபிஷேகத்தை நீ கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. ஆவியானவரே, ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தம் இங்கு ஒவ்வொருத்தவரும் மீது தெளிக்கப்படுவதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களை கழுகு போல சுமந்தவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களை கரப்பிடித்து நடத்துகின்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களை ஒவ்வொருத்தவங்களையும் உள்ள கையில் பொறித்து வைத்தவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களை புத்திர மோதிரமாக வைத்துள்ளவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் மாணிக்கமே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் மரகதமே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் லீலி மலர்களை போல இருக்கின்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்துகின்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. காலமெல்லாம் சுமக்கின்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. காலமெல்லாம் எங்களை காப்பவரே உமக்கு சோத்திரம் அப்பா. தாயின் வயிற்றில் வெளியே வந்த நாள் முதலாய் இதுவரைக்கும் காக்கின்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்கு நோய் இல்லாத சுகவாழ்வு கொடுத்தவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்காக சிலுவையிலே தொங்கினவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்காக ரத்தம் செஞ்சினவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்காக முள்முடி தாங்கினவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்காக ஆணியடிகளை வாங்கினவரே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கியதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்காக ரத்தம் செஞ்சினதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்காக உமது விழாவை வழிந்தோடு திரும்பியதற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. எங்களுக்காக நாங்கள் வசதியாய் வாழ நீங்க வந்து ஏழ்மை ஆனதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் தகப்பனே. இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் சுகமாகிறோம் தகப்பனே. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்து உண்ண உணவு உண்ட உடையை இருக்க இடமும் கொடுத்து எங்களை கண்மணி போல காத்து 3 வேளையும் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த கொள்ளை நோய் காலத்திலும் எங்களை சிறகுகளால் மூடி சட்டைக்குள் வைத்து எங்களை அடைக்கலம் புக வைத்ததற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உன்னதமானவரின் மரபில் இருக்கின்றவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வாக்கு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு பரிசுத்தருக்கு உமக்கு கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி பல உயிரினங்களை படைத்து ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. கடல் மீது நடந்து வந்ததற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. காற்றையும் கடலையும் கழிந்து கொண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. பேதுரு நிழற்பட்ட இடமெல்லாம் அற்புதத்தை அதிசயத்தை செய்தது போல தகப்பனே. எங்கள் நிழற்பட்ட இடமெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாம் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் செய்ய போற கிருபைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. நீ திகையாதே கலங்காதே என்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. நீ பலனோடு திடமனதாய் இரு என்றவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. சிங்கப்பொடிகள் பட்டினியாய் இருக்கலாம், ஆண்டவரை தேடும் ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. நீ நீர்ப்பச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்றவரே உமக்கு சோத்திர தகப்பனே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்றும் வாக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிக்கொண்டு இருக்கிறவனே இறங்குங்க தகப்பனே, நிரப்புங்கப்பா. சாரிபத்து விதவை வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையே தகப்பனே. அதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. கோளும் கையுமாக விளைக்க சென்றார் யாக்கோபுக்கு பெருக செய்தி தகப்பனே. அதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தாரே இயேசு என்ற நாமத்திலே, அதற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்ததற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே.
ஆண்டவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. வானத்து நட்சத்திரங்களை ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. மேகங்கள் நடுவிலே வருபவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. எங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை கொடுப்பவரே உமக்கு சோத்திரம் அப்பா. கடல் மீது நடந்து வந்தவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. சோத்திரம் தகப்பனே. அப்பா வாழும் தேனும் மணியில் காணான் தேசம் போல எங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. இதுவரைக்கும் குறைவில்லாமல் நடந்து வருகின்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா. இதுவரைக்கும் எங்களை பராமரித்து வந்தவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் எந்த வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆகாதது எதுவும் இல்லை தகப்பனே. உம்மை தவிர வேற தெய்வம் இல்லாமல் இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. மறித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி இந்த உலகத்தை ஆளுமை கொண்டிருக்கிற என் தேவன் நீதி அரசர் நீங்க தான் தகப்பனே. நீதி அரசர் நீங்க தான் தகப்பனே. அப்பா உண்மை புரிந்து கொள்ளாமல் எவ்வளோ பேர் எங்கெங்கே அழைத்து கொண்டு இருக்கிறார் தகப்பனே. ஆவியானவரே நீங்க ஒருவர் தான் தகப்பனே. உண்மையுள்ள உயிருள்ள தேவன் நீங்க தாப்பா. இந்த மண்ணுலகிலே தகப்பனே 33 ஆண்டுகள் வாழ்ந்து எங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மீண்டும் உலகத்தை ஆளுமை கொண்டிருப்பதற்காக நமக்கு கொடான கொடி சோதரம் அப்பா. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, சோதரிக்கிற ராஜா, சோதரிக்கிற ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடியவர் நீ ஒருவர் தான் தகப்பனே. எங்கள் துதிகள் ஒவ்வொன்றையும் நீ பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நாங்கள் சிறு மந்தையாக இருந்தாலும் தகப்பன் 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கெங்கெல்லாம் துதிக்கிறோமோ அந்த துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ராஜா, சோதரிக்கிற ராஜா, சோதரிக்கிற ராஜா, சோதரிக்கிற ராஜா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவர் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளி விடுவாரோ. ஆகாதவர் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளி விடுவாரோ. தஞ்சமின்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமின்று வருபவரை தள்ளாத நேசரவர். மகளே என்று திடுவார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அப்பா உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துணிகிறார் என்று வாக்கு கொடுத்தவரே. அப்பா தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றக்கூடியவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. இருப்பவரும் இருந்தவரும் வர இருக்கின்றவரும் மாணவருக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை மிக்க தேவன் நீங்க தாப்பா. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆபத்தின் நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. உம்மை போல யாரும் இல்லையப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாராலையும் முடியாது தகப்பனே. நீர் ஒருவர் எங்களுக்கு நண்பராகவும் தலைவராகவும் நீதி அரசராகவும் அப்பா ஆலோசனையில் பெரியவராகவும் யோசனையில் பெரியவராகவும் என்னில் இருப்பவர் மிகப்பெரியவர், என்னில் இருப்பவர் உயிர்கெல்லாம் உயிராக இருக்கின்றவர் மிகப்பெரியவர் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. மலை போல துன்பம் எடை சூழ போது அதை பணி போல ஒளிர செய்பவரே. மலை போல துன்பம் எடை சூழும்
வைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை வைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றேன், தந்தை போல ஆற்றேன், தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றேன், தந்தை போல ஆற்றேன், தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீங்க போதுப்பா அப்படியெல்லாம் இருந்துச்சு ஆண்டவரை அப்படியே அப்படியே துணிய உங்களால் தெரிஞ்சது எல்லாமே அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் என்று ஆண்டவரை நோக்கி அப்படி எல்லாரும் சேர்ந்து அப்படி துணிங்க. ஆண்டவர் வல்லமையும் மிக்கவர், அற்புதமானவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர். அவர் ஒருவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன்னா வேற யாரை நம்பினாலும் ஒன்றுமே நடக்காது. அவர் ஒரு தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். அவர் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறவர். அவர் நினைச்சாதான் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர். எல்லாவற்றுக்கும் அவர் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர் அவர் ஒருவர் தான். அவர் அப்படியே போட்டுங்க, துதிங்க துதிங்க. அவருக்கு சோத்திரம் சோத்திரம். அவருக்கு தேவை வந்து காணிக்கையோ வெள்ளியோ பொண்ணோ நகையோ பொம்மை எதுவுமே கேட்கல. அவரு கேட்கிறது ஒரே இது, என்ன துதித்து கொண்டு இரு, நன்றி சொல்லிக்கொண்டே இரு. எல்லா தெய்வங்களையும் பார்க்கணும்னா நம்ம காசு எடுத்துக்கிட்டு தான் போகணும். ஆனா என் தேவனை மட்டும்தான், என் தேவன் ஒருவர் மட்டும்தான், எதுவுமே இல்லாம துதிக்க மட்டும்தான் அவர் துதிக்க பார்க்கிறார். அவர் மட்டும்தான் துதிக்க பார்க்கிறார், வேற யாருமே கிடையாது. அவரை வந்து துதிக்க நம்மள அவர் துதிய செய்ய தொடங்கியது சாத்தால எல்லாம் வெட்டுண்டு மடிய செய்ய வல்லமை மிக்க தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரை துதித்து கொண்டே இருங்க. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் இறங்கும் போது, அன்று எப்படி அன்னை மரியாள் 120 பேரோட ஜெபித்த போது அக்னி அபிஷேகம் இறங்கி வந்துச்சு, அது போல இந்த இடத்துல நம்ம சிறு மந்தையாக இருந்தாலும் ஒருவர் கூட வெறும் கையோட போகக்கூடாது. எல்லாரும் பரிசுத்த ஆவியோட அக்னி அபிஷேகத்தோட அப்படியே பற்றி எரிய வேண்டும். அப்படியே அக்னி தீயா எரிய வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படியே எரிய வேண்டும். எல்லாரும் அப்படியே அக்னி 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 அப்படியே பற்றி எரிய வேண்டும். அபிஷேகம் அப்படியே எரிய வேண்டும். அப்படியே ஒவ்வொரு கூட நம்ம வெறுங்கையோட போகக்கூடாது. அவர் வந்து மனிதர் அல்ல, அவர் வந்து எல்லாருக்கும் பெரியவர். அவர் தான் எனக்குள் இருக்கவர், எனக்குள் இருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் பெரியவர் அவர் தான். அவர் ஒருவரை பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை மிக்க தேவன்.
உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றே யாரும் இல்லையப்பா. அன்பு தகப்பனே, தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரே அப்பா, இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை துதி செய்யவும் தகப்பனே, பொழுதியிலும் பூசையிலும் கடந்த எங்களை அப்பா தகப்பனே, இந்த இடத்துல உள்ளது பாட்டி உம்மை ஆராதிக்க, உம்மை துதி செய்ய, உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறேன் தகப்பனே. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி, எங்கள் வார்த்தைகள் நாங்கள் ஆராதித்தது, நாங்கள் உண்மை நோக்கி துணித்தது எல்லாமே எங்களுக்கு பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கும்படியாகவும், இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களையும் உமது அபிஷேகத்தாலே நடத்தியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உயிரமான நல்ல பிதாவே, ஆமென். திருப்பாடல்கள் அதிகாரம் 39 139. முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் செல்வதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்து ஈர்ப்புணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்னே அதை நீர் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றியும் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய்ந்தது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்தில் ஏறிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாள படுக்கையிலே அமர்ந்து கொண்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் கதிரும் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்திச் செல்லும். உமது வலக்கை என்னை பற்றிக் கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ? ஒளி சொல்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ? உமக்கு மறைவாக இரவும் பகலும் ஒளிமயமானது. உமக்கு ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அந்தந்தரும் வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நம்பினேன். உம் செயல்கள் வியத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும், பூவுலகின் ஆள் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். உம் கண்கள் கருவிகள் கண்டது. கருத்துக்களை கண்டன. நீர் எனக்கு எனக்கு வாழ்நாள் மாட்டாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்தனை கடினம். அவற்றின் எண்ணிக்கையை எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை நான் வாழ வேண்டும். கடவுளே, நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம். இரத்த பழிக்காரர் என்னிடமிருந்து அவற்றால் எத்தனை நன்று. ஏனெனில் அவர்கள் தீய மனத்துடன் உமக்கு எதிராய் பேசுகின்றனர்.
நாட்களாக ஆண்டுடைய சத்தத்தை பற்றியும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோமா இதை பற்றி தியானித்து கொடுத்தோம். இன்னைக்கு பிசாசின் சட்டமும் ஆண்டவருடைய சட்டம். என்ன சட்டம்? எது பிசாசின் சட்டம், எது ஆண்டவருடைய சட்டம் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அறிந்து பார்த்துப்போம். மத்திய 4ஆம் அதிகாரம் 1 பார்த்திருப்போம். மத்திய 4ஆம் அதிகாரம் 1 பார்த்திருப்போம். அதன்பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைநிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றான். நீர் கடவுளின் மகனாய் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிட்டார். அவர் மறுபடியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். கடவுளின் வாய்ச்சொல்லால் ஒவ்வொன்றிலும் வாழ்வர். இப்ப இந்த இடத்துல பார்லிமெண்ட்ல 2 சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? 2 சத்தம். அழகின் சத்தமும் பிசாசின் சத்தமும் கேட்குது. ஆண்டவருடைய சத்தமும் கேட்குது. இப்ப ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் 2 சத்தம் கேட்கும். பிசாசின் சத்தம் கேட்கும், ஆண்டவருடைய சத்தமும் கேட்கும். நாம் எந்த சத்தத்தை தேர்ந்து கொள்ள போதும்? வயிறு பசியா இருக்குது. அந்த கடையில நிறைய பிரெட் இதெல்லாம் தொங்குது. நீ எடுத்து சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது. நீ எடுத்து சாப்பிட ஒரு சத்தம் கேட்கும். இன்னொரு சத்தம், இது தவறானது, இப்படிலாம் செய்யக்கூடாது. பசியா இருக்கிறது என்ன செய்வோம்? நாம எடுக்கிறோம். அது யாருடைய சத்தம்? அழகையின் சத்தம், பிசாசின் சத்தம். இப்படித்தான் நம் வாழ்நாளிலே நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு பதில் எங்கேருந்து கிடைக்கிறதோ அதை உடனே பயன்படுத்தணும். நாம் பார்க்கணும். நம்ம என்ன நினைப்போம், இது சரியான வழியா தவறான வழியா என்பதை பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம். அதை தொடர்ந்து வாசிக்கின்றது. எருசலேம் திருநகருக்கு கூட்டிச் சென்று உயர்ந்த பகுதியில் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். தூதர்கள் தம்மை குறித்து கட்டளையிடுவார். பைபிள்ல எழுதியிருக்கிறதே பிசாசுக்கு என்ன பண்ணா சொல்றோம். இன்னைக்கு பைபிளில் எழுதி உள்ளதை வைத்தே நம்ம இடத்துல வந்து சிலர் பேசுவார். பைபிளை குறித்து பற்றி சில பேசுவார். பேசுறப்ப அது என்ன சரியான தன்மை இருக்கிறது நாம் உணரணும். அதுக்கு ஏசு பதில் சொல்லுகிறார். பார்த்துப்போம். கடவுளாகிய ஆண்டவரை என்றும். அப்ப இங்கே 2 சத்தம் கேட்குது. என்ன 2 சத்தம்? சாத்தான எதை பேசுது? ஆண்டவர் எதை பேசுறாரு? 2 வேத வார்த்தை. ஆனா ஒருத்தர் ஒரு வேத வார்த்தை பேசுறது யாரு? இன்னொரு வேத வார்த்தை பேசுறது யாரு? இப்படித்தான் நம்முடைய யாருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணுங்க? ரெண்டுமே ஆண்டவருடைய வார்த்தை. ஒன்று யார் சொல்லுது? சாஸ்திரம். இன்னொரு யார் சொல்றா? இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து பிசாசவன் நம்மளுக்கு வந்து பேசணும். அப்ப அது யாருடைய சத்தம் என்று நமக்கு என்ன பண்ணணும்? தெரியும். நம்முடைய தேவன் கொடுத்த கட்டளைகளிலே பிறரென்பும் இறையன்பும் முக்கியம் என்று தெளிவாக கொடுக்கப்படும். இப்ப ஒரு சில பேர் இறையன்புதான் முக்கியம் என்று போனா என்ன அர்த்தம்? பக்கத்தில் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அது பாவம் நினைக்கிற இறையன்பு மக்கள் இருக்காங்க. மக்கள் நிறைய பேர் கோயிலுக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவு பண்ணாங்க. நான் வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 ரூபா என்ன பண்ணாங்க? ஏன்னா அது வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிட்டு நினைப்பாங்க. அப்போ வேதம் சொல்லுது இறைவன் முக்கியம் சொல்லுது. அதனால இறைவனுக்கும் இறைவனுடைய ஆலயங்களுக்கு சில முக்கியம்னு சில பேர் செய்வாங்க. சில பேர் பிறரன்பை செய்வார்கள். என்னன்னா அவங்க பேர் பெருந்தார் பெரிய மேடை போட்டு என்ன பண்ணுவார்கள். சில பேர் அவங்க விளம்பரத்துக்காக நிறைய சாப்பாடு போடுறது, துணிமணி எடுத்துக்கிறதா செய்வாங்க. இது எதை காட்டுறது? பிறரன்பை காட்டல, நம்முடைய பெயர் பிரஸ்தாப்படுத்துவதற்காக செய்யப்படுது. ஆனால் என்ன போர்வையில் செய்கிறார்கள்? பிறரன்பு என்ற போர்வையில் செய்கிறார்கள்.
ஸோ இப்போ இந்த இறை என்பதும் இங்கே கோயில் வந்து நிறைய பேருக்கு அங்கே என்ன அது என்னது என்ன உபயோகம் பண்ணுறதுக்கு எல்லாம் செய்வாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அங்கே வந்து 100 பேருக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. வீட்டு பக்கத்தில் ஏன்னா இங்கே தான் என்னது இறையன்பை காட்டுகிற மாதிரி ஒரு பாவனை. எது இறையன்பு, எது பிரேரணை? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி செய்யறது ஒரு பிரேரணை, யாருக்கும் தெரியாம செய்யறதா அது வலதுகை செய்வது இடதுகை. நம்முடைய திருச்சபையில ஒரு சபை இருக்கு. அந்த சபையின் கோட்பாடு என்னன்னா இடதுகை செய்வது வலதுகைக்கு. என்ன சபை அது தெரியுமா? என்ன சபை? வின்சென்ட் டி பால். அது தெரிஞ்சு செய்தால் அது என்னது வலதுகை செய்வது தெரிஞ்சு செஞ்சாதான். யாருக்கு காசு வாங்குறது தெரியக்கூடாது, யாருக்கு கொடுக்கிறோம் என்பது என்ன கூடாது. அதான் வின்சென்ட் டி பால். அதுதான் ஃப்ரெட்ரிக் ஓசானர் செய்தார். அதைத்தான் வின்சென்ட் டி பால் நடத்தப்படுது. இன்னைக்கெல்லாம் எப்படி நடத்துறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது கோட்பாடை தான். நாங்கள் ஒரு 25 வருஷம் அந்த சபையில் இருக்கிறோம். தலைவராக இருந்திருக்கோம், செக்ரட்டரியாக இருந்திருக்கோம், ட்ரெஸராக இருந்திருக்கோம். யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை போய் விசாரிச்சுட்டு 2 பேரும் விசாரிச்சுட்டு தகுதி இல்லையா பார்த்துட்டு உங்கள் கொடுக்குற இருக்கவே திரும்பி வீட்டுக்கு தான் போய் சேரும். யாரையும் ஆஃபீஸுக்கோ நாங்கள் கல்லூரி கொடுத்து யாரையுமே வர சொல்லவே பண்ணிதான் வின்சென்ட் டி பால் மெயின் குறிக்கோள். ரெண்டாவது குறிக்கோள் என்னன்னா நீ 1000 பேர் 1 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணலாம், அது பெருசு. நீ என்ன கொடுக்கிறாய் வின்சென்ட் டி பால் சொல்லி, நீ என்ன வின்சென்ட் டி பால் சொல்லி இருக்கிற மெம்பர்ஸ் நீ 1 ரூபா போடுறியா, 10 ரூபா போடுறியா, 100 ரூபா போடுறியா, அதான் வெளியே நீ 1 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணலாம். தேவன் அதை பார்க்கல. உன் பாக்கெட்லேருந்து எவ்வளோ போடனே சீக்கிரம் கரெக்ஷன் வைத்திருப்பாங்க. அந்த சீக்கிரம் கரெக்ஷன்ல உங்க வின்சென்ட் டி பால் சபையில 10% ஒரு 10,000 நீங்க மாசத்தை கலெக்ட் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் உங்க கரெக்ஷன் இருந்தா அந்த சபை தான் நல்ல சபை. இப்போ 100 ரூபாய் மாசத்தை கலெக்ஷன் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் வெளியே கலெக்ட் பண்ணினா அந்த சபையெல்லாம் தகுதி இல்லாத சபை அங்கீகரிக்கவே மாட்டார். ஏன்னா எதுக்காக சொல்லப்படுறா, எது மனுஷனுடைய சத்தம், எது ஆண்டுடைய சத்தம், எது பிசாசு சத்தம் தெளிவாக தெரியுது. பிறன்பை வைத்து நம்ம பல இடத்துல பிசாசனம்னா அவன் சத்தத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றான், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறோம். ஒரு சில இடத்துல இறையன்பை வைத்து அதை காட்டிய நம்ம என்ன பண்றான், இயேசு வந்து சோதிச்சான், கீழே விழுந்தால் பாதங்களில் மோதாதபடி தாங்கி பிடித்தான்னு சொல்லி இருக்குதுல்ல, செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இது ஆண்டுடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை வைத்து பிசாசின் சத்தம் கேட்கும், எது சத்தம் கேட்கும், ஆண்டுடைய சட்டம். ஒன்று இறையன்பை பற்றி இருக்கும், இல்லைன்னா பிரேரணை பற்றி இருக்கும். இப்படி நாமும் பல பேருக்கு என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க மெச்சுக்கணுங்கிறதுக்காக போய் பெரிய பிரேரணை அதற்காக சில வலங்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாமல் செய்ததுதான் பிரேரணை படி. அதான் கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடம், பிசாசு கற்றுக் கொடுத்த பாடம். எல்லாருமே டமாரடிச்சு பண்ணுங்க. இன்னைக்கு நாம் எதை செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை. நிறைய பேர் செய்வீங்க நினைக்கிற ஞான தர்மங்கள் யாருக்கும் தெரிய வேண்டிய தேவை. உங்களுக்கு தெரிஞ்சா போதும், யாருக்கு பலன் பெறலாம் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்பொழுதுதான் விண்ணகத்தில் கைமாறு இல்லைன்னா இங்கேயே கைமாறு கிடைக்கும். உங்களை பற்றி வந்து 4 பேர் பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இங்கே அவங்க கைமாறு. இதைத்தான் வின்சென்ட் டி பால் செய்ய வேண்டும் என்று வின்சென்ட் டி பால் போய் இந்த பற்பற்காக ஆரம்பிக்கப்பட்டது. பல இடங்களில் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப நாம் அடுத்த வேதத்தின் பகுதிக்கு தொடர்ந்து அடுத்தது வாசிப்போம். தொடர்ந்து வாசிக்கிறதா மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினார், இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அனைத்தையும் உனக்கு தருவேன். இப்ப என்ன சொல்லுது, மலை மேல போய் நின்றுட்டு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இதுல இருக்க செல்வங்கள், செழிப்புகள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் உனக்கு என்ன கொடுப்பேன். ஆனா நீ என்ன செய்யணும், நெடுஞ்சான் கிடையாது. யாரை வணங்கணும், யாரை வணங்கணும். இப்படித்தான் சாத்தான் ஆசீர்வாதங்களை கொடுப்பான். முதல்ல சாத்தான் எதை கொடுப்பானா, ஆசீர்வாதம். இதெல்லாம் அவனுக்கு கொடுப்பாது. பார்த்தோம் நம்ம என்ன ஆயிடும், நமக்கு வீடு இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, வசதி இல்லை, இதெல்லாம் நமக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. நாம் அதை வாங்கிட்டோம்னா வாங்கிக்கலாம். அப்புறம் என்ன செய்வோம், அடுத்தது அவன் சொல்றபடி செய்ய சொல்லுவான். என்ன சொல்றான், யாரை வணங்குகிறான், எப்படி வணங்குகிறான், வணங்கு என்ன பண்ணும். இப்படித்தான் பிசாசு
முதல்ல ஆசீர்வாதத்தை வைப்பான். அப்புறம் என்ன வைப்பான்? அவன் சொல்றதை என்ன பண்ணுவான்? ஆனால் தேவன் முதலில் நான் சொல்றதை நீ செய், அப்புறமா ஆசீர்வாதம் கொடுப்பார். அவர் உடனே ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். அவர் சொல்றதை செஞ்ச பிறகுதான் ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். இப்ப இயேசு இடத்தை வந்து சொல்றார். இதே போல நம்ம உலகத்திலே பல பேர் தவறான வழிகள் சென்று லாட்டரி சீட் எடுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லட்ச லட்சமாக கொடுக்கும். அது நம்ம மக்கள் பலர் வாங்க. வட்டிக்கு பணம் கொடுங்க, குட்டோன்னு மழைவனும் கொட்டிகிட்டே இருக்கும். இப்படி நம்ம மக்கள் பலர் சரி லஞ்சம் வாங்குங்க, நல்ல செழிப்பாக வீடு கட்டி மாடி கட்டி இருக்கலாம், இப்படியெல்லாம் ஊழல் செய்யுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். இப்படிலாம் கிறிஸ்தவ மக்கள் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். அரெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள், கைது செய்யக்கூடிய மக்கள் பேர்லாம் இருக்கு, கிறிஸ்துவ பேரை பார்க்கணும். ஒன்று அவருக்கு பேர் வச்சிருக்காங்களா இல்லை கிறிஸ்தவ பேர் கிறிஸ்தவா நமக்கு தெரியாது. ஆனால் பேரெல்லாம் ஆண்டனி, அம்பல்ராஜ், ஆரோக்கியராஜ், இப்படி நிறைய மில்டன், இப்படி நிறைய பேர்களை நாம் டிவியில் பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் இப்படி இருக்காங்கன்னு நமக்கு சங்கடமாக இருக்கு. அவர் பிசாசு இங்க வந்து ஒரு சோதனை ஏற்றுக்கு கொடுக்கிறார். 2 சத்தம் கேட்கிற மலை மேலே இயேசு என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும், அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். அப்ப 2 சத்தம் கேட்டு என்ன சத்தம்? இயேசுவின் சத்தம். இன்னொன்னு சாத்தான் சத்தம் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இயேசுவின் சத்தம் கேட்டோம். யாரை வழிபடுற நீ? ஆண்டவரை மட்டும் நீ என்ன பண்ணு? வழிபட்டால் அவர் என்ன கொடுப்பாரு? ஆசீர்வாதத்தை. அவன் என்ன சொல்றான்? நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ என்ன பண்ணு? இதான் பிசாசின் சட்டத்துக்கும் ஆண்டவர் சட்டத்துக்கும் வித்தியாசம். ஆண்டவர் சொல்வார், நான் சொல்றதை நீ செய், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பிசாசு சொல்வார், நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ நான் சொல்றபடி என்ன பண்ணு? வித்தியாசம் தெரியுதா இருக்கும்? இப்ப நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ இப்படி செய்யுங்க, நாம் என்ன சொல்றோம்? அப்ப எங்க பிசாசு வரும்? நமக்குள்ளேயே வரும். என்ன சொல்றோம்? இப்படிலாம் செஞ்சா வேலைக்கு ஆகாது, இப்படிலாம் செஞ்சா சம்பாதிக்க முடியாது, இப்படிலாம் செஞ்சா ஆட முடியாது, இப்படிலாம் செஞ்சா நோய் இல்லாம இருக்க முடியாது. ஆனா நான் இஷ்டத்துக்கு இருப்ப பிசாசு சத்தை யாருக்கு வருது? எனக்குள்ளேயே. ஆண்டவர் வழியை காட்டி முடியுது. ஆபிரகாமை நோக்கி நான் சொல்லும் இடத்துக்கு உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தாரையும் நாட்டை விட்டு நான் சொல்ல இடத்துக்கு போகிறேன். நீ போனால் நான் என்ன பண்ணுவேன்? ஆனா முதல்ல ஆசிரியர் சொல்லல, நீ போனால் உனக்கு உனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கு, இந்த வேலையை நீ செய், இந்த வியாபாரத்தை இப்படி செய், இந்த வண்டியை நீ இப்படி ஓட்டு, நீ இந்த நோய்க்கு இப்படி மருந்து. அவர் சொல்றார், சொல்றதை செஞ்ச பிறகுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் முதலாக இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குது. இன்னைக்கு மக்கள் எதை முதல்ல விரும்புறாங்க? அப்ப யார் பேசுகிற சத்தம் இல்லை, யார் வழியாக பேசுகிறார்? நமக்குள்ளே. உங்ககிட்ட இருந்து எந்த என்ன நீங்க ஆசீர்வாதமாக இன்னைக்கு மக்கள் எந்த கூட்டத்தை தேடி போகிறார்கள்? ஏன் கூட்டம் கம்மியாகுதுன்னா இது உபாச கூட்டம். என்ன பண்றது? ஆண்டு வார்த்தைகள் இப்படி சொல்லுது, நீ செய்தான் சொல்லணும். இங்க வந்து ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார், நாம கொடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுப்பார். அதனால ஆசீர்வாதத்தை நாடித்தான் இன்னைக்கு மக்கள் எல்லோரும் என்ன பண்ணார்கள்? திரண்டு போய் கொண்டிருக்கார்கள். ஆனால் தேவனை தேடி சொல்வது மிகவும் பெரிய. ஏசார் 3 காரியத்திலும் 2 சத்தம் கேட்டது. ஒரு ஆணுடைய சத்தம் இன்னொன்று. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த சட்டத்தை தேர்ந்து கொள்ள போகிறோம்? ஆண்டவர் சத்தம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆபிரகாம் சொன்னா ரொம்ப ஈஸி இல்லை. இன்னைக்கு ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறதுனா கஷ்டம் தெரியும். வீசா வாங்கணும், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும், காசு வேணும், அந்த கிளியரன்ஸ் இந்த கிளியரன்ஸ் போலீஸ் எல்லாம் இவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்கு. அந்த நாட்களில் லைட்டு கிடையாது, வண்டி கிடையாது, கார் கிடையாது. 3-4 தேசம் விட்டு கடந்து வரணும், பாபிலிருந்து புறப்பட்டு வரணும்னா சிரியா தேசம், பாபில் தேசம், இடையில இன்னொரு நாள் வரும். இதெல்லாம் கடந்து எங்கோட காணாமல் எடுத்து தரணும். அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் சொத்தை வித்துட்டு கையில் காசு நிற்கிறதா வழியை கொள்ளைக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி வர்றவர்கள் ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. அவளுக்கு கஷ்டமான ஒரு வேலையை கொடுத்தபோது ஆபிரகாம் தன் தகப்பனாரோடு புறப்பட்டு வந்தார். அது வேற விஷயம். எப்படி வந்தார், என்ன செஞ்சாரு, அடுத்த விஷயம். ஆபிரகாம் முழுமையாக போனதாலே ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். கடைசியாக ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தன் மகனை பலி கொடுக்க ஆண்டவர் சொன்னார்.
சொன்னாரா? மோரிய மலைக்கு தூக்கி போனாரா? யார்கிட்ட சொன்னாரா? தன் மனைவிட்டு சொன்னாரா? வீட்டுக்காரன் சொன்னாரா? வேலைக்காரன் சொன்னாரா? பையன் சொன்னாரா? கொண்டு வச்சு கொடுக்குறாரு. இப்ப பலி கொடுத்த உடனே கொடுக்கிறது உடனே ஆண்டவர் நிப்பாட்டு. இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்து வேண்டும்னா அறிந்து கொண்டேன். ஒரு பையனை பலி கொடுக்க போனதுனாலே ஆபிரகாமின் வம்சத்தில் வளர்ந்த எல்லாரையும் தேவன் என்ன பண்ணாரு? இன்னைக்கு அவர்களால் யூதர்களாக இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் யூதர்களாக என்ன பண்ணாங்க? இருக்கிறார். 1947 நாடே இல்லாம இருந்தார். 48 2ஆம் வகுப்பு புரியுறப்ப இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் உருவாக்கி உலகமெங்கும் யூதர்கள் இருக்காங்க. ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியா இருக்கட்டும், யூதர்களை விஷமாக எடுத்து 3 லட்சக்கணக்கில் வச்சு என்ன பண்ணார்கள்? கொன்றார். ஆனால் இன்னைக்கு அந்த கோத்திரம் என்ன பண்ணுது? உலகமெங்கும் என்ன பண்ணார்கள்? இருக்க. ஏன் இருக்காங்க? ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணாங்க? அவர்கள் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், அவருடைய பலி கொடுன்னு சொன்னாரு. பலி கொடுக்க என்ன பண்ணாரு? வந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் ஆண்டவர் உங்கள்ட்ட இருக்க சொத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க. கொடுக்குமா? கொடுக்குமா? கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கொடுத்தா வீட்டுக்கு இல்லையா? அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்ததுனால ஏன் அவர் ஒவ்வொரு முறையும் அந்த இனத்தை பார்க்க பண்ண பண்ணாரு? எனக்காக தன் மகனை என்ன பண்ணாரு? நினைவு கூறும் தெய்வம். ஆபிரகாம் யார் வைத்த அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றப்ப அவருக்குள்ளே ஒரு சத்தம் வந்துருக்கு. என்ன சத்தம் வந்துருக்கும்? பலி கொடுக்க. உனக்கு இருக்கிறது இந்த பிள்ளை வழியாதான் வம்சமே. இதை கொடுத்துனா வம்சம் என்னாகுது? இதெல்லாம் அவனுக்குள்ள பேசிருக்குமா? யார் பேசுறது? அவங்கள இருந்து சாத்தான் பேசுறது. அவர் சாத்தானின் சத்தத்தை கேட்டாரா? தேவனுடைய சத்தத்தை கேட்டாரா? இன்னைக்கு நமக்குள்ளே இருந்து யார் பேசுவா? நிறைய நேரத்துல சாத்தான் பேசுவான். உலக பிரகாரமாக நாம் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் தேவ பிரகாரமாக பேசும்பொழுது, தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது 40,000 தலைவர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். மோசேயை ஒரே மலையில் ஆண்டவர் கூப்பிடுறார். சரி, ஒரே மலையில் நெருப்பு பிடிச்சு முச்செடி எரியுது. பக்கத்தில் போறார், என்னன்னு பார்க்கிறார். ஆண்டவர் கூப்பிடுறார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் மக்களின் கூக்குரலை கேட்டேன். நீ போய் அவர்கள் என்ன பண்ணு? அவ்வளவுதான் சொன்னார். மோசே உடனே போனாரா? அப்ப அவருக்குள்ள என்ன சொல்லிச்சு? எகிப்துக்கு போறதுக்கு ஒரு பயம். ஏன்? ஏற்கனவே கொலை பண்ணிட்டு வந்துட்டாரு. உடனே திருப்பி நம்மளை கொண்டு போனாலும் பயந்துட்டு என்ன பண்ணாரு? நான் போகல, நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அங்க போனா அற்புதத்தை கேட்பா, அடையாளத்தை கேட்பா. அதனால நான் போகல அப்படின்னு. ஆண்டுக்கு நீ கோலத்துக்கு போடுங்க. அதுக்கப்புறம் கோலத்துக்கு கூட பாம்பா மாறும். அப்புறம் கையா கையில விட்டுடு, இந்த குஷ்ட மாதிரி அற்புதத்துக்கு இந்த அற்புதத்தை செய்யும். அப்புறம் சொல்லுவாரு, நான் வாய் திக்கு வாய் மந்த நாவும். இதெல்லாம் யார் பேசுற பேச்சு? மோசே பேசுறாரு. இன்னைக்கு ஊழியத்துக்கு கூட போட சொல்ற. நம்ம என்ன பண்ணோம்? வீட்டில் சமைக்கிற வேலை இருக்கு, வீட்டில் சாப்பிட்ற வேலை இருக்கு, துணி துவைக்கிற வேலை இருக்கு, எல்லா வேலைகளையும் சொல்லிட்டு இது யார் பேசுற பேச்சு? இப்ப யாருக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய போஸ்டர் இல்லை, பாண்டியன் பிரதர் போஸ்டர். யார் போஸ்டர்? ஆண்டவர். இப்போ கணக்கு உங்களுக்கு யாருக்கும்? எனக்கு உங்களுக்கு கணக்கு கிடையாது. ஆண்டவருக்கு உங்களுக்கு அது போனா அவர் ஆபிரகாம் மீது விட்டு வந்ததால சொந்த ஊரே விட்டு வந்துட்டாயா எனக்காகன்னு அவர் கடைசி வரைக்கும் நினைவு கூறுறார். தகப்பன் வீட்டை விட்டு வந்துட்டாயான்னு நினைவு கூறுறார். இனத்தாரை விட்டு வந்துட்டான்னு நினைவு கூறுறார். தன் மகனையே பள்ளிக்கூடக்கு வந்துட்டாரு நினைவு கூறுறார். இன்னைக்கு நீங்க எதை விட்டு இருந்தீங்க அவரை பார்க்கறதுக்கு? அவர் என்ன சொல்லானே இந்த வேலையை கூப்பிட மாட்டார். அவர் என்ன வேலையை கூப்பிடுகிறாரோ அந்த வேலையை என்ன செய்யும். நாம என்ன வேலையாலும் செய்யலாம். ஆனால் எதற்காக அழைத்தாரோ அதை நான் தெரிந்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்திட ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை அழைத்திருக்கிறார். எல்லாரையும் நற்செய்தியை இருக்காரு. நற்செய்தியை
இவர்களுக்கு துணையா நீ போட்டு சொல்லியிருக்கலாம், நீ அங்கே வந்து பாட்டு பாட சொல்லியிருக்கலாம், நீ வந்து கேசியோ போட சொல்லியிருக்கலாம், நீ வந்து சாட்சி சொல்ல சொல்லியிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஒரு சாட்சி சொல்றீங்க, ஒரு சாட்சியை தான் எத்தனை பேர் மனசில் அதை வாதிக்கிறது. இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிற பேச்சுகளை விட நீங்கள் சொல்கிற சாட்சிகளை தான் மக்கள் மத்தியில் போய் என்ன பண்ணணும் அதிகமாக. அவர்களுக்கு செய்த தேவன் ஏன் எனக்கு பண்ண மாட்டார் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் மனதிலையும். இப்போ நான் பிசாசு சத்தத்தை கேட்டுட்டு வாழ்க்கை நடத்துறேன்னா, ஆண்டவர் சத்தத்தை கேட்டு வாழ்க்கை நடத்துறேன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அப்ப ஆண்டவர் சத்தத்தை செஞ்சுட்டு இருக்கிறானா, எல்லாம் செஞ்சுட்டோம்னா மகிழ்ச்சி. இல்லை என்றால் நாம் என்ன பண்ணலாம்? மரமே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசனே. ஆபிரகாம் இப்படிதான் ஆண்டவர் நிறைய வாய்ப்பு கொடுத்தார். முதல்ல என்ன பண்ணாரு? சொந்த வீட்டை தேசத்தை விட்டு வாழார். வந்து எங்க தங்கிட்டாரு? காரணம் தங்கிட்டார். அப்பா கூட தங்கிட்டார். அப்பா இறந்த பிறகு என்ன பண்ணாரு? அப்புறம் படுத்து லோத்தை கூட்டிட்டு வர. லோத்துனால பிரச்சனை திருப்பினாரு. லோத்து சொல்வது அப்பா சொல்லபடி கேட்டார், அடுத்து லோத்து சொல்லபடி கேட்டார், அப்புறம் மனைவி சொல்லபடி கேட்டார், அப்புறமா கடைசியாக என்ன பண்ண யார் சொல்லியும் கேட்காம யார் சொல்லபடி கேட்டார். அது மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம்? தகப்பன் சொல்லபடி கேட்போம், உறவினர் சொல்லபடி கேட்போம், மனைவி சொல்லபடி கேட்போம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா மகனை பலி கொடுக்கிறதா இருந்தால் இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று. அப்ப என்ன வயசுல இருக்கு? 119 வயசு. கூப்பிடுறப்ப 65 வயசு. 119 வயசு வரைக்கும் என்ன அறிகிறாரு? தேவனுக்கு ஆபிரகாம் பயந்தவன் என்று. அதுபோல நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு அழைத்தாச்சு. அழைப்பினை எவ்வளவு தூரம் ஆபிரகாம் பிரயாணம் தான் வந்தார். ஆனாலும் என்ன பண்ணல? என்னுடைய திட்டத்தை முழுமையாக என்ன பண்ணல? நிறைவேற்றவில்லை. கடைசியாக நிறைவேற்றிய அந்த திட்டத்தினாலே இன்றைக்கும் ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆண்டவர் நினைவு அந்த சந்ததி என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மோசேயை கூப்பிட்டு 3 முறை 4 முறை சொல்லிட்டார். கடைசி என்ன பண்ணாரு? போ. கடைசி என்ன பண்ணாரு? பேச முடியல. ஆரோன் வர போனி பார்த்தாங்க. கடைசி என்ன பண்ணாரு? மிரட்டி விட்டார். கடைசி என்ன பண்ணாரு? முதல்ல மரியாதையே போட்டார். உனக்கு அற்புதம் செய்து வழி கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கடைசி அப்புறம் யான் இன்னொரு முறை பேச என்னை விட நல்லவன் எத்தனையோ பேர் இருக்கு. நீங்க சொல்லலாம், என்னோட படித்தவங்க இருக்காங்க, என்னோட பைபிள் படித்தவங்க இருக்காங்க, என்னோட எம்ஏ எம்எட் டிகிரி வாங்கினது இருக்காங்க. அவங்கெல்லாம் போட்டானவரே, அவங்க போனவரே நான் பின்னால் என்ன பண்றேன்? ஒரே ஆண்டு அதெல்லாம் பார்க்குறேன். உன்னை போஸ்டெல்லாம் நீ என்ன பண்ணு? போ. அனுப்பிச்சு விட்டு அங்கே போய் எத்தனை பேருக்கு அவர் ஆசீர்வாதம் போயிருந்தா அவனை கண்டு பார்வன் மன்னன் என்ன பண்ணா? மோசை கண்டு என்ன பண்ணா? நாளைக்கு மூஞ்சியே எவ்வளவு ஏன் மோசை பார்த்தா அவனுக்கு என்ன ஆச்சு? பயம். அந்த காலத்திலே உலகத்தில் பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது எகிப்து. அந்த சாம்ராஜ்யத்தின் அரசன் இவனை கண்டால் என்ன பண்ணா? ஏன்? இவனுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் ஊழியத்தின். அதுபோல நீங்க பார்வன் முன்ன நின்னால்தான் அந்த அபிஷேகம் தெரியும். வீட்டில் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்குமா? நான் ஆடுலாம் மேய்ப்பாங்க போக மாட்டேன் உட்காந்து தெரிஞ்சிருக்குமா? பார்வன் நிற்கிறப்பதான் அவனுக்குள் எப்படிப்பட்ட அபிஷேகம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. செங்கலை முன்னாள் நின்றப்பதான் அவருக்குள் எவ்வளவு வல்லமை இருந்தது தெரிஞ்சுது. வானத்திலிருந்து மன்னாவை பொடி வைத்த போதுதான் அவருக்குள்ள எவ்வளவு வல்லமை இருந்தது தெரிஞ்சுது. கண்மலிருந்து தண்ணீரை வரப்போதான் மோசையோட வல்லமை எல்லாருக்கும் தெரிஞ்சுது. காடைகளை வரவழைத்த போதுதான் மோசையோட வல்லமை எல்லாருக்கும். அதுபோல் போய் நின்னால் தான் அந்த வல்லமை இருக்கணும். எப்படி இப்போ மோசையை 4 முறை யார் சத்தத்துக்கு செவிடுதா? தன்னுடைய சத்தம். தன்னுடைய சத்தம் என்ன சத்தம்? பிசாசின் சத்தம். இன்னைக்கு நாமும் இப்படித்தான் ஊழிய பாதையாக இருக்குது. குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியமாக இருக்குது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அது நமக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? இது கெட்ட கடவுள் இருந்தோம், கெட்ட விதமாக யாரும் சொல்லிட்டாங்க, அதனால் நாம் என்ன பண்ணுவோம்? இதுக்காக ஜோ பண்ணிட்டு இருந்தோம். நாம் நினைத்தபடியே செய்வோம், நினைத்தபடியே செய்கிறோம். அது கடைசி எங்கே முடியுது? தீமை. அடுத்து நாம் பார்ப்போம். இப்ப மோசையிட்ட ஆண்டவர் என்ன சொல்ற? நீ போ. அங்க போன பிறகு என்ன அற்புதம் நடக்கும்? அவனுக்கு என்ன பண்ண? அற்புதத்தை மோசை சொன்னாரா? இல்ல. எப்ப சொன்னாரு? போ. ஆண்டவர் சொல்லிட்டானா முதல்ல போகணும். போய் அங்க நின்னாலும் அந்த காரியம் என்ன பண்ணும்? ஆபிரகாமுக்கு போன் சொல்லிட்டார். போன பிறகுதான் என்ன காரியம்னா, அப்ப தேவன் அவர் ஒரு வேலையை கொடுக்கிறார்.
அந்த வேலையை செஞ்ச பிறகுதான் என்ன கிடைக்கும்? ஆத்மபலம். அப்ப ரெண்டு சத்தம் கேட்கும். ஒன்று பிசாசின் சத்தம், இன்னொன்று ஆண்டுடைய. நான் இப்பொழுது ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன்னா என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். எலியாவின் காலத்திலே ஒரு விதவை பெண் போய் எலியா சொல்ல, எனக்கு ஒரு அடையை சுட்டுட்டு வாங்க. அவ என்ன சொல்றா? இருக்கிறதே கொஞ்சம் பாவம், அதில் நானும் என் பையனை சாப்பிட்டு சாகிறேன், எங்க உனக்கு கொடுக்கறதுன்னு கேட்கிறேன். பரவாயில்ல, எனக்கு சுட்டு எடுத்துட்டு வாங்க. அவள் வறுமையிலும் யாருடைய வார்த்தை நம்புறா? ஆண்டவரோட அற்புதம் செய்யும் சொன்னாராப்பா? இல்ல. வறுமையிலும் என்ன செய்தால் ஆண்டோட ஊழியர் கேட்கிறான அவன் நம்பி போய் ஒரு சின்ன அப்பத்தை கொண்டாந்து சுட்டவருக்கு கொடுக்கிறார். ஆண்டோட அப்பத்தை பார்க்கிறார். ஆண்டோட அப்பத்தை பார்த்து அந்த வீட்டுல அப்பம் சொல்லப்படலாம் என்ன குறையில? ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு கலசத்தை திறக்கிறப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? அவர் கொடுத்த அப்பத்தை பார்க்கிறார். கையில் தண்ணி ஆண்டவர். இப்படித்தான் தேவன் சொன்ன வார்த்தை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் தேவன் என்ன பண்ணாரு? அதை நினைவு கொடுத்துப்பார். நமக்காக அந்த மகள் ஒரு சின்ன அப்பத்தை பிறந்து என் ஊழியக்காரர் கொடுத்தாரு. அதுக்காக நான் எவ்வளவு என்ன பண்ணணும்? ஆசீர்வதித்துக் கொண்டே. இப்படித்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னதை என்ன பண்ணணும்? அவளுக்கு நிறைய மாவு இல்லை, கொஞ்சத்தை கொண்டாந்து அவர் கொடுக்குறது. இருக்கிறதுக்கே 2 பேருக்கும் சுட்டு சாப்பிட்றதா இருந்துச்சு. அதிலேயும் ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டாந்து. அதனால தான தர்மம் செய்வது என்பது நிறைய எல்லாம் கொடுப்பதெல்லாம் கிடையாது. இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதுதான் தான தர்மம் செய்வது. விதவை அவ மனசுல என்ன சொன்னா? இருப்பது இவ்வளவுதான், இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது யாருடைய சத்தம்? அழகையின் சத்தம். எங்கே இருந்துச்சு இந்த சத்தம்? எங்கே வந்துச்சு? அவளுக்குள்ளேதான் வந்துச்சு. ஆண்டவர் சத்தம் என்ன சொல்லுச்சு? எனக்காக ஒரு அப்பத்தை என்ன பண்ணு. அவள் யார் சத்தத்தை கேட்டாள்? இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்போமா, நம்முடைய சத்தத்தை கேட்போமா? எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்ம வீட்டில் மட்டும்தான் சாப்பிட ஆள் இருக்கு. ஒரு ஆள் வந்து சாப்பாடு வேணும் கேட்குறாங்க, நம்ம கொடுக்குமா? சாப்பிட்டு மீதி இருந்தால் பார்க்கணும் சொல்லலாமா? கொடுத்துட்டு சாப்பிடுவோம். செஞ்சீங்கன்னா நல்லா தான் சொல்லிருக்கீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர் மாவு பணத்தையும் எண்ணெயத்தையும் தொடப்ப அவர் தனக்கு கொடுத்த அப்பத்தை ஆண்டவராரு. அப்ப ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் ஒவ்வொரு முறையிலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? நினைவு கூறுவதாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 23:35 வாசிப்போம். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் ஆனால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து அனைவரும் எழுந்து இயேசுவை பிரார்த்தின் முன் கொண்டு சென்றனர். 23:35 மக்கள் இவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். இப்ப மலையில கொல்கத்தா மலையில ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது? இவன் மெசியா என்றால் தன்னையே ரட்சித்துக் கொள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்பொழுது நாம் இவனை என்ன பண்ணுவோம்? நம்புவோம். இயேசு சிலுவையிலே பேசுறார். என்ன சொன்னாரு? பிதாவை இவர்களை அறியாமல் 7 வார்த்தைகளை வேற என்ன பேசினாரு? அம்மா இதோ ஒரு மகன், மைந்தா இதோ ஒரு தாய், இன்றைய நீ என்னோட வான்வீட்டில் ஏலி லாமா ஆகமாய் இருக்கிறேன், எல்லாம் நிறைவேறிச்சு. இயேசு பேசுற 7 வார்த்தைகள் இருக்கு. இங்க அடுத்து 37 ஒரு வார்த்தை வாசிப்போம். நீ யூதரின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். என்று எங்கொண்டோ சத்தம். இது யார் சத்தம்? அது யார் சத்தம்? யார் பேசுறது? அடுத்து 39 வாசிங்க. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த
குற்றவாளிகள் ஒருவர், நீ மெஸ்ஸியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று, நீ மெஸ்ஸியா தானே, உங்களையும் என்னையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தார். இது யார் சத்தம்? எந்த சத்தம் அதிகமா இருந்துச்சுங்க? அதிகமா கள்ளம் பேசுறான், சுத்தி உள்ள பேசுறான், படைவீரன் பேசுறான், எல்லாம் பேசுறான். ஒரு ரோட்ல போனாங்க, தலையை துலுக்கி தலையை ஆட்டி என்ன பண்ணாங்க? பெரிய கடவுள் சொன்னான், ஒன்னு ஏன் வச்சுக்க முடியல. இப்ப இறங்கி வார்த்தையிலே நாமளும் நம்புவோம். ஆசீர்வாதத்தை கொடு, நான் என்ன பண்ணுவேன்? நீ இதை செஞ்சு நான் என்ன பண்ணுவேன்? நான் இந்த பொறுத்து நீ செய்யலனா யாருடைய சத்தம் இது? யாருடைய சத்தம்? இன்னைக்கு யார்கிட்ட வருது? ஆண்டவரே செய்யாமல் செஞ்சாலும் செய்யாமல் அவர் ஆண்டவர். அவர் செய்யாமல் அவர் ஆண்டவர், செஞ்சாலும் அவருக்கு நீ செஞ்சாலும் செய்ய வேண்டாம்னா யார் ஆண்டவரா மாதிரி நீங்க போய் நாம ஆண்டவரா மாதிரி. அப்ப என்ன பிசாசு அப்படிதான், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான கிரியாகனே ஒப்புக்கொள்வேன், எங்களுக்கு மேலாக வருவேன் சொல்லி சொன்னான். என்ன சொன்னான்? கடவுளுக்கு மேலாக இருக்கிறதே உயர்த்தேன். அதான் பிசாசு. இன்னைக்கு நாம் இப்படி ஜெபங்கள் செய்தால் நாம் யாரா மாறிடுறோம்? கொல்கத்தா மலையிலே 2 சத்தமும் கேட்குது. மனிதனுடையாக பிசாசு பேசுற சத்தம் கேட்குது. சிலுவையில் சாரப்பதை பார்த்து இறக்கப்பட்டாது கொஞ்சம் பேர் மனம் திரும்பாத எண்ணம் மாறி போய் அங்கே எல்லாரும் என்ன பண்ணாங்க? கேலி செய்யறாங்க, கிண்டல் பண்றாங்க, எல்லாம் நகைச்சுவை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல பிசாசு சத்தம் கேட்குது. யார் சத்தம் கேட்குது? ஏசு சத்தத்தை யாராவது கேட்டாங்க? கேட்ட ஒரே ஒருத்தர் யாருங்க? கல்வன் ஒருத்தர். அவர் சத்தத்தை கேட்ட ஒரே ஒருத்தர் யாரு? நீ யாரும் மனம் திரும்ப வேண்டிய யாராவது கேட்டாங்களா? இன்னைக்கு அப்படித்தான் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் சத்தத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஆண்டுடைய சத்தத்தை கேட்பதற்கு தெரியாது. பல பேருக்கு ஆண்டுடைய சத்தம் எது, பிசாசு சத்தம் எதுன்னு தெரியாது. என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு விருப்பமான சத்தத்தை யார் கொடுக்கிறது? பிசாசு. ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீ பாவத்துக்கு மனம் திரும்பினா என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டவர் யாரை அழைக்க வந்தார்? ஆசீர்வாதம் கொடுக்க வந்தார். பாவியை அழைக்கத்தானவர் வந்தார். ஆசீர்வாதம் கொடுங்க, பாவத்துக்கு மனம் திரும்பு. எல்லாத்தையும் அப்புறம் என்ன பண்ணுவாரு? நீ பாவியா இருக்க போது ஆசீர்வாதம் கொடுத்தா நீ மனம் திரும்புவியா? எப்படி மனம் திரும்பும்? நல்லா பாவியா இருக்குது, ஆண்டவருக்கு கொடுக்கல. நீ மனம் திரும்பு, முதல்ல நீ ஏற்றுக்கொள், மனம் திரும்பு, அப்புறமா ஆசீர்வாதத்தை கொடுத்தா உனக்கு நிறைய இருக்கு. நீ ஏற்கனவே பாவியா இருக்க, உனக்கு ஆசீர்வாதம் யார் கொண்டு கொடுப்பா? கடவுள் கொடுக்க மாட்டார். யார் கொடுப்பா? அப்படி ஆசீர்வாதம் பிசாசு தான். இன்னைக்கு ஏன் மக்கள் இப்படிப்பட்ட ஜெப வழிபாடு வருதுன்னா அவருக்கு பிசாசு சத்தத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் என்ன பண்ணல? வித்தியாசம் தெரியும். இன்னைக்கு பல பேர் போதகர்களுக்கும் இது தெரியாமல் என்ன தெரியல? மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க பிரேயர் பண்ணி வந்தா அப்படியே நீ வீடு கட்டிடலாம், அப்படியே நீங்க மாடை வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், நகை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம் சொல்ல வேண்டியது. மக்கள் எப்படி போவாங்க? ஓடி போவாங்க. யார் கொடுக்குற சத்தம்? தேவன் அப்படின்னு கற்பிக்க. ஆசீர்வாதம் கொடுப்பேன் ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. நீ என்னை ஏற்றுக்கொள், நீ மனம் திரும்பு, என் ஜனமே மனதில் இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அவர் என்ன பண்ணுவாரு? சும்மா பாவத்தில் உணர்ந்திருக்கும் போதே ஆசீர்வாதத்தை கொடுத்தோம்னா அவர் என்ன நம்ம பார்த்து மீண்டும் வந்துருமா? வரமாட்டார், அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதனை உலகத்தின் ஆசீர்வாதங்களை பற்றி பல பேசிக் கொண்டே அங்கே மக்கள் நிறைய பேர் என்னவர்கள் கூடுவார். மனம் திரும்புதல் ஒரு கூட்டத்தை போட்டோம்னா யாரும் வரமாட்டாங்க. ஏன்? பாவத்தை சுட்டி காட்டிடுவோம். நீ பாவின்னு சொல்லிடும். அதனால் யார் என்ன பண்ண மாட்டாரு? ஆண்டு சொல்றாரு, மருத்துவர் பிடியாளிகளுக்கு தான், யாருக்கு இல்லை, நல்லவர்களுக்கு கிடையாது. ஆனால் மனுமன் யாரையும் தெரிய வந்தாரு? 99 ஆடு நிற்குது. அதை எப்படி என்ன பண்ணாரு? நன்னாயன் ஒரு தடவை போராடு மேய்த்திடவே போராடு புறம் சென்று ஓடித்தே அதரே காந்தே. அப்படித்தான் ஆண்டவர் இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நான் எந்த சத்தத்துக்கு செவி கொடுத்துக் கொண்டேன், எந்த சத்தம் எனக்கு கேட்குது? அன்றைக்கு கொல்கத்தா மலையிலே நிறைய பேருக்கு யார் சத்தம் கேட்கல? இயேசுவோட சத்தம் கேட்கல. அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானே இருப்ப என்ன செஞ்சாலும் எலியாவை கூப்பிடுகிறார். என்னறிவா என்னறிவா ஏன் என்னை கைவிட்டுனா அங்க உள்ள எவனுக்குமே என்ன முடியல. எல்லாருக்கும் அந்த பாஷை தெரியும். ஆண்டவர் பேச அரபிக் பாஷை எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தா அவங்களால புரியல. ஏன் புரியல?
யார் சத்தத்தை கேட்கிறார்கள்? ஆண்டவர் சத்தத்தை கேட்க. அவன் என்ன பண்ணானே? குடிக்க தண்ணி கேட்கிறான். என்ன பண்ணா? காடி எடுத்தவருக்கு என்ன பண்ணா? குடிக்கணும். ஒருத்தன் கூட அந்த இடத்துல நம்மள ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுல இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பலர் யாருடைய சத்தத்தை கேட்கறது இல்ல? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க. மோசே ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. அவருடைய சத்தம் பிசாசு சத்தமாக 4 முறை கேட்டது. ஆனா கடைசியா யார் சத்தத்தை ஏற்றுக்கொண்டார்? ஆபிரகாம் ஆண்டவர் சத்தத்தை முதல்ல கேட்டார். ஆனா 4 முறை ஆண்டவர் சத்தத்தை ஏற்றுக்கொண்டார். 5ஆம் முறை நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி தேவனுடைய சத்தத்தை கேட்பவர்களாக நாம் இருக்கோம். சிம்சோன் தன் வாழ்க்கையில் முதல்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். இடையில யார் சத்தத்தை கேட்டார்? தெலீலாவின் சத்தத்தை கேட்டார். யாருடைய சத்தம்? பிசாசு. யாருடைய பேசிச்சு? தெலீலாவுடைய பேசி அவள் சத்தத்தை கேட்டு கடைசியா 2 கையை கட்டி வச்சுட்டு கண்ணை கூட இடிக்கிறப்ப அவன் தேவ சத்தத்தை கிடைச்சாருன்னா கேட்டாருன்னா ஆண்டவரே ஒரு முறை என்ன கேட்டு இந்த மண்டபத்தை நான் இடிச்சு போடுறேன். இருக்கிற அத்தனை பேரும் என்னோடு சேர்ந்திருக்கணும். அவன் உயிரோடு இருப்பவர்களை சாகடித்ததை பார்க்கிறோம். சாகும் பொழுது சாகடித்த எண்ணிக்கை அதிகமாகிறது. அப்ப யாருடைய சத்தத்துக்காக சிந்தனை தெரிவித்தா ஆண்டவர் எப்ப கடைசி அது மாதிரி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்னைக்கு கடைசி நாள் நமக்கு தெரியாது. கடைசியாக ஒரு நாளை ஆபிரகாமுக்கு 119 வயசுல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மீண்டும் அவரை தெரிந்து கொண்டு அவரை திடப்படுத்த ஒரு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். அது மாதிரி மோசைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். அது என்னைக்காக இருக்கிற இன்றைக்கே இந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்காம பயன்படுத்துவோம். பிரைத்தலாம் வாசிப்போம். யாத்திரையாகவும் விடுதலை பண்ணும் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மீதியானின் அர்ச்சகராகிய உருவாகிய தன் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலைநிலத்தின் மேல் திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை என்று இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கம் செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரிடமிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதையில் இருந்து வெகுளிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான இடம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளின் முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டில் இருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இப்பிரியர், பெரிசியர் வாழும் நாட்டுக்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இஸ்ரேல் மக்களின் மறுபுறல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். யாருடைய சத்தம் இது? எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்கள் எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார்.
சொன்னாரு. யார் சத்தம் இது? அழகையின் சத்தம். அடுத்த வருஷம் பார்த்தீங்க. அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்துச் செல்லும்போது நீங்கள் இம்மலையின் கடவுளை வழிபடுவீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று இப்ப உரைத்தார். யாருக்கு சத்தம் கேட்குது திருப்பி? சோ எந்த இடத்திலே ரெண்டு சத்தம்? அடுத்த வருஷம் பார்த்தீங்க. மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று இது கேட்டார். யார் சத்தம்? பிசாசோட சத்தம். தெரியுதா? மாறி மாறி கேட்கறது. யார் பேசுறது? இங்க பிசாசு வெளியே இருந்து பேசாது. எங்க இருந்து பேசலாம்? நம்ம குழந்தை பேசலாம், பக்கத்துல உள்ள குழந்தை பேசலாம். அடுத்த வருஷம் பார்த்தீங்க. கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பர், என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே யார் பேசுறது? இப்ப இந்த மோரியா மலை ரெண்டு சத்தமும் கேட்குது. ஒன்று மோசேக்குள்ளேருந்து யார் பேசுறது? பிசாசு பேசுறது. ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ போன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும். அதுக்கப்புறம் 4:1 வாசிப்போம். 4:1 அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். இப்ப அடுத்து என்ன பண்ண? யார் பேசுறது? இப்ப யார் பேசுறது? மோசேயா? பிசாசா? அடுத்து 13ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அவர், வேண்டாம் ஆண்டவரே, தகுதியிலே வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைக்கிறார், தகுதியுள்ள வேறொருவரை நீர் என்ன பண்ணுங்க என்று உரைத்தார். எப்ப திருப்பி யார் பேசுறது? சாத்தான். பாத்தீங்கன்னா மாறி மாறி யாரு? ரெண்டு சத்தம் கேட்கும். ஒன்று ஆண்டுடைய சத்தம், மோசே வழியாக பிசாசனம்னா அது பேசுறார். நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான். குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பத்தை செய்யற ஒரு காரியமா இருக்கட்டும், ஆண்டு திட்டமாக நீ இப்படி செய், நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த காரியம் நமக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. நாம் என்ன பண்ணுவோம்? நாம விரும்பினபடியே செய்யணும்னு பார்க்கிறப்ப யாருடைய சித்தத்தை மீறி நாம் வந்துடும்? எவருடைய சத்தத்தை மீறி நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல யாத்திரையாகவும் விடுதலை பெறரும். 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். விடுதலை 32:4. அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். ஒரு கன்றுக்குட்டியை பண்ணாங்க. யாரு? ஆரோன் எல்லாம் செய்து. அப்போது அவர்கள், இஸ்ரவேலே, உன்னை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். இதை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி, நாளைய தினம் ஆண்டவரின் விழா ஆண்டவருக்கு விழா என்றனர். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர், நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர். பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர், எழுந்து மகிழ்ந்து ஆடினர். அப்போது மக்கள் யாருக்கு பலி செலுத்தினாங்க? தேவனுக்கு. ஆண்டவருக்கு பலி செலுத்த யாருக்கு செலுத்தினாங்க? கண்ணுக்குட்டிக்கு பலி செலுத்தி என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய பணி. உண்டு குடித்து என்ன பண்ணாங்க? களியாட்டம். நடனம் ஆடினது களியாட்டம் ஆடுகிறார். பழைய முடிவை பார்த்தா களியாட்டம் என்னத்தான்? குடிச்சிட்டு கூத்தாட்டம். எங்க பண்றாங்க? கண்டுபிடிக்க பண்றாங்க. பாத்துக்கோ. அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை பார்த்து கொண்டார்கள். இப்ப மோசே ஆண்டவரோடு பேசிக்கிறப்ப அங்க என்ன சத்தம் கேட்டுச்சு? மோசேக்கு ஆண்டவருக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? இப்ப கவனிக்கலையா? மோசே ஆண்டவரோட பேசுகிறோம். மோசேக்கு யார் சத்தம் கேட்டுச்சு? நீ கீழே இறங்கி போ, மக்கள் வேற வழியில போறாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவருக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? என்ன சத்தம்? அந்நிய தெய்வங்களை ஆராய்ச்சி யாரு கேட்டுச்சு?
அந்நிய தெய்வங்களை ஆராதனை கலந்து கொண்டு நடனமாடி கூத்தடிக்கிறது, கும்மாளம் போறது, குடிவெறியோடு இருக்கிறது யார் கட்டிச்சே? ஆண்டவுடனே கீழே இறங்கி போ, மக்கள் வழியிறங்கி போறான்னு சொல்லி அங்கே. அப்போ மலை மேலே 2 சத்தம், கொல்கத்தா மலையில 2 சத்தம், பிசாசு மலையில மேலே குடிச்சு 2 சத்தம். இப்ப இங்க மோரியா மலையிலே 2 சத்தம். ஒன்று தேவனுடைய சத்தம், இன்னொன்று ஒன்று தேவனுக்கு ஆராதனை சத்தம், இன்னொன்று தேவன் பேரை சொல்லிட்டு யாருக்கு ஆராதனை? இன்னைக்கு தான் ரொம்ப மோசம். ஆண்டவர் பேரை சொல்லாம வெளிமக்கள் நடத்துறாங்க, அது பெரிய தப்பு கிடையாது. ஆண்டவரை அறியணும். ஆண்டவரை அறிந்து கொண்ட மக்கள் அங்கேயும் போய் ஆராதனை செலுத்திட்டு மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள், இதுமாக என்னது நல்ல நாள், முகூர்த்த நாள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் யாருக்கு பலி செலுத்துகிறார்கள்? அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்து. அப்ப இதை கேட்ட ஆண்டு என்ன சத்தம் கேட்குது? இப்ப உங்க வீட்டுல எவ்வளவு சத்தம் இருக்குது? என்ன ஒரு சத்தம் என்னது? ஒரு சத்தம் எது? என்ன சத்தத்துக்கு செய்து கொடுக்குறோம் நாம? அப்ப இப்படி தேவனுடைய ஆத்மா என்ன இறங்கி போங்க, போய் போய் அவன் பாரு. மோசம் என்ன பண்ணாரு? ஓகே வந்து 10 கிருபை தூக்கி போட்டு என்ன பண்ணாரு? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மோசே என்ன பண்ணாரு? என்ன எப்படிறாரு? என் வீட்டில் சாந்த குணமுள்ள மோசையை கூட ஒருத்தருமே இல்லை. அப்படிப்பட்ட மோசையே ஆத்திரம் வைத்தது இப்படிப்பட்ட இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் எத்தனை பேர் இது மாதிரி பழக்க வழக்கம் செய்யும்? ஒரு இடத்துக்கு போயிருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஒரு வாதம் மாதிரி வந்து உட்கார்ந்து சரியாக நடக்க முடியாது. என்னன்னு கேட்டால் ஒரு ஊழியக்காரர் அவருக்கு எதிராக செய்வனை செஞ்சுட்டான்னு சொன்னார். ஊழியக்காரர் வந்து அவர் தவறான வழிக்கு கூப்பிட்டதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நீ எப்படி வாழ்ந்து காட்ட நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு செய்வனை செஞ்சு ஒரு நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸு வேலை பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு போய் நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் உடம்பு உண்டாகி இது ஒரு ப்ரேயர் பண்ணி கொஞ்சம் இந்த ஏவல் சக்திகள் அதுக்குள்ள இருந்து அதால் ஒன்றும் பண்ண முடியும். அந்த இடத்துல இருந்த மக்களாலையும் உங்களுக்காக ஜெபிக்க முடியல. எங்கிட்ட அந்த பிறகு ஒரு 6-7 வாரம் ஜெபம் பண்ண பிறகு நல்லா பூர்ணமாகி திருப்பி தன் பழைய வேலையை பார்ப்பதற்கு அவருக்கு சென்று விட்டார். ரைத்துலா யாரு இது செஞ்சது? யாரு? கிறிஸ்தன். அது ஒரு ஊழியக்கார். யார் அஃபெக்ட் ஆனது? யாரு? கிறிஸ்தவன். யார் அவர்கள்? ஒரு நர்சு சேவை செய்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் ஊழியக்காரரே ஒரு செய்வனை. அப்ப அவர்கள் கீழே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க? ஏன் இதைக்கு நாம் குறிப்பிடப்படுகிறோம்னா, தேவன் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளைக்கு நிறைய மக்கள் அறியாமல் தெரியாமல் என்ன பண்ணால் தேவனுடைய சத்தத்துக்கும் பிசாசு சத்தத்துக்கும் புரிந்துள்ளார். உலகத்துல எல்லாரும் இப்படிதானே செய்யறாங்க. இப்படிதான் கேட்கும். உலகத்தில் உள்ளவர் செய்யலாம். நீங்கள் நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட வித்தியாசம். உலகத்தில் உள்ள ஆண்டவரால் அழைக்கப்பட்டது. நீங்கள் நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஞானஸ்தானம் உறுதிபூசல் பெற்று நற்கருணை வாங்கி ஆண்டவரால் ஒரு திருமணம் செய்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஆண்டவரால் செஞ்சுட்டு அவனுக்கு போய் நீங்க பணிவிடை செய்தா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷப்படுவார்? உங்க வீட்டில் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எதிராளி ஒருத்தர் வேண்டாத ஒருத்தர் இருக்கான். உங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் குழந்தை இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? என்ன பண்ணீங்க? நீங்க பிள்ளைகளை வேண்டிய செய்வீங்களா? அங்கேதான் அப்போ அங்கேயே போட்டு துறந்துட மாட்டோம். இப்படிதான் ஆண்டவர் துறந்துடுவோம். எனக்கு வேண்டாத ஒருத்தர் எதிராளி பிசாசு அவன் பக்கம் ஆள் சேர்த்துருக்கான், நீ அவன் பக்கம் அங்கேயே போயிடு. இங்கே இருக்க இருக்கிறது எந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப 2 சட்டங்கள் தெளிவாக வார்த்தைங்க அடுத்தது எது வார்த்தைங்கப்பா? 32 இது வார்த்தை 7 17 வார்த்தை எடுத்தது. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்தில் இருந்து எழும் போர்க்களம், போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, பாட்டொலி தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் உண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். இப்ப தேவ சத்தத்துக்கும் பிசாசத்துக்கும் யாருக்கு வித்தியாசம் தெரியல. கூட வந்த யாரு? யோசுவா. ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது அப்படிங்கிறார். யாரு? ஆனால் மோசேக்கு தெரிஞ்சிச்சு என்ன சத்தனை?
இது பாட்டு சத்தம்லாம் கிடையாது, ஆட்புறப்பு சத்தம். இது தோல்வி யுத்த சத்தம் கிடையாது. யுத்த சத்தமாக இருக்குன்னு சொல்றான், யார் ஜோதிச்சுவார்? யுத்த சத்தம் கிடையாது, இது போர் சத்தம் கிடையாது. இது என்னது? அந்நிய தெய்வங்களை வழிபடுற சத்தம். யாருக்கு தெரிஞ்சு? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இது சத்தம் தெளிவாக தெரியும். எது பிசாசு சத்தம், எது தேவனுடைய சத்தம் என்று தெளிவாக தெரியும். தெரிந்தால்தான் நான் ஒரு ஊழியத்தில் சரி, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரியானபடி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அடுத்து பார்த்துக்கோ, மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். மார்க் 15ஆம் அதிகாரம் 29 வாசிப்போம். தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். என்ன சொன்னாங்க? சிலுவையில் இறங்கி வாங்கினவரை தூஷித்தார்கள். மலையில கேட்கிற ஒரு சத்தம், கொல்கத்தா மலையில ஒரு சத்தம். அடுத்தது 31 வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது என்ன சட்டம்? 32 வாசிப்போம். ஒருவன் ஓடி கடல் காலானை 35 அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடல் காலானை காடியிலே தோய்ந்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இது யாருடைய சட்டம்? ஒரு கொல்கத்தா மலையில இயேசு சாகும்போது ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியும். அது தேவன் பேசிய வார்த்தைகள். அடுத்து இந்த வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 27:39 வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 27:39 வாசிப்போம். 39:41 வாசிப்போம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைகளை கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானாய் இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பாருங்க, எவ்வளவு சத்தம், எவ்வளவு பரியாசம். அடுத்த வசனம் வாசிப்போம். 42. அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையும் விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரவேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றேனா என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை நிகழ்த்தார்கள். கொல்கத்தா மலையிலே 2 சத்தம் கேட்டது. ஒன்று பிசாசு சத்தம், இன்னொன்று யாரு? நீ யார் சத்தத்தை கேட்கமா இருக்கீங்க? நீங்க நம்முடைய கிறிஸ்தவ பாருங்க, ஆண்டவர் கொல்கத்தா சாகுப்ப என்ன பேசினான்னு கேட்டால் எத்தனை பேர் சொல்லுவாங்க? இந்த கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே சிலுவை பாண்டிய தியானத்தின் நேரத்திலே உட்காந்து ஒரு கேள்வி கேள்வி. என்ன கேள்வி? சிலுவையில் தொங்கும்போது ஆண்டவர் பேசின வார்த்தைகள் என்னன்னு கேட்டால் எத்தனை பேர் சொல்லுவாங்க? எத்தனை பேர் சொல்லுவாங்க? அதுலேயும் 7 வார்த்தைகள் எல்லாரும் சொல்லுவாங்களா? ஏன்? தேவ சத்தத்தை பற்றி நாம் என்ன பண்ண கவலையே மற்ற கேளுங்க. என்ன மற்றெல்லாம் தெரியும். என்ன தெரியும்? தலையை துலுக்குனது தெரியும், அவரை கேலி பண்ணது தெரியும், அவரை கிண்டல் பண்ணது தெரியும், சிறுவர்கள் இறங்குவான்னு சொன்னதெல்லாம் தெரியும். எல்லாருக்கும் யார் கேட்டாலும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஏசு சொன்ன வார்த்தையை கேளுங்க, சொல்லுவாங்களா? ஏன்? யார் சத்தத்தை கேட்டிருக்காங்க? அவர்கள் மட்டுமல்ல, நாமும் அப்படித்தான். ஒரு திருமண காரியம், ஒரு வீடு கட்டு காரியம், நாம் நினைக்கிறது நடக்கணும்னு நாம் நினைக்கிறோம். தேவன் அதை விரும்புகிறார் என்பதை நாம் பார்ப்பது கிடையாது. தேவ சத்தம் அதான நாம் வித்தியாசப்படுத்தி பார்ப்பது. வீட்டுக்கு வந்த சின்ன பிள்ளைக்கு வந்துருக்கு, கையில் ஒரு சாக்லேட் கொடுத்து வானா, அந்த பிள்ளை என்ன பண்ணும்? யார் கூப்பிட்டா இருக்கணும்? ஆனால் அந்த பிள்ளை அவங்க அப்பாவோ அம்மா வந்துட்டா சாக்லேட் கொடுக்காட்டாலும்
இப்போ நம்ம சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டா யார் கூப்பிடுவா? சாத்தான் கூப்பிடும். அந்த பிள்ளை உண்மையான அன்போட வரும். சாக்லேட் கொடுத்தாங்க சாக்லேட்டுக்காக வரும். அது சாக்லேட் சாப்பிட அடுத்த சாக்லேட் என்ன பண்ணும்? சாக்லேட்டுக்கு வரைக்கும் என் கூட உட்காந்து முடிச்சவொடனே ஆனால் அப்பா அம்மாட்ட போகிறப்ப சாக்லேட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, தானே என்ன பண்ணும்? ஏன்? தகப்பனின் சத்தத்தை, தாயின் சத்தத்தை அது அறிந்தது. இங்கே சாக்லேட் சத்தத்துக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம் ஆசீர்வாதத்தை தேடி என்ன பண்ணுறோம்? எங்கே ஆசீர்வாதம் கொடுக்குறாங்களோ அங்கே உடனே பண்ணோம் ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்த என்ன செய்வான்? நான் சொல்கிறபடி நேரோடு செய்யாத ஆசீர்வாதம் என்ன உனக்கு? அப்புறம் யாருக்கு அடிமையாயிடும்? நாம இப்படித்தான் நினைக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை சரியான டைரக்டிவ் போகாது. லஞ்சம் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு நல்லா பணம் சேர்த்தோடனே என்ன பண்ணுறோம்? அதை விட்டு என்ன பண்ணுறான்? இனிமேல் நீ வெளியே போனீங்கன்னா நான் உன்னை காட்டி கொடுத்தேன். நீ லஞ்சம் வாங்க என்ன பண்ண மிரட்டுவான் மேலே உள்ளாதீங்க. அப்படியே உட்காந்து வட்டிக்கு பணம் வாங்குவது வாங்கிட்டு உட்கார் எல்லாம் வாங்கிடும். அது வாங்காமல் இருக்க முடியுமா? கொஞ்ச நாள் இருந்துச்சு, அதனால வருமானம் வந்து வாங்காமல் இருக்க முடியுமா? வாங்கிட்டேன். அப்படியே அடிமைப்படுத்திடுவான். நமக்கு ஒரு விபச்சாரம் செய்து கொண்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலை, பணமும் சம்பாதிக்க உடல் சுகம் கிடைக்கும். அப்படியே பழகியாச்சு. அதை விட்டு வெளியே வர முடியுமா? வருமானம் இல்லாமல் என்ன திருப்பி அடிக்ட் ஆகிடும். அப்படியே அடிமை. கஞ்சா விற்று பணம் சம்பாதிக்கிறது, போதைப் பொருள் விற்று பணம் சம்பாதிக்கிறது. ஈஸியாக ஒரே நாள் 10,000 ரூபா 50,000 சம்பாதிச்சு பழக்கப்பட்டுரும். பழக்கப்பட என்ன ஆகுது? அவளை பணம் வாங்கி ஒரு லௌகிக வாழ்க்கைக்குள் போயிடும். பைக் என்ன, கார் என்ன, லௌகிக சாப்பாடு என்ன போயிடும். அதை விட்டு வெளியே வர முடியுமா? இப்படிதான் ஆசீர்வாதத்தை காட்டி என்ன பண்ணுவான்? இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வர்றதையும் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் உங்களுக்கு பணம் சாங்க்ஷன் ஆச்சு, 3 லட்சம் ரூபாய் சாங்க்ஷன் ஆச்சு, இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். நீங்கள் லிங்க் பண்ணி கிளிக்கை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவான்? உங்கள் அக்கௌண்ட்டே காலி பண்ணுவான். இல்லை ஒரு தவறான வேலைக்கு என்ன பண்ணுவான்? ஏதோ ஸ்மக்லிங் குடிச்சிட்டு கஞ்சா பொருள் விற்கிறதுக்கு, இது மாதிரி வீரோ ஹெரோயின் விற்கிறதுக்கு உங்களுக்கு எடுத்து பயன்படுத்தி என்ன பண்ணுவான்? உங்களுக்கு பணம் கொடுப்பான். கடைசி என்ன நடந்தவன்? அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போக போக எங்கேருந்து பணம் எல்லாம் தெரிஞ்சு நம்மளை மாட்டி விட்டு அவன் தவிச்சு கொடுப்பான். வைசலாம். அதனால் ஆசீர்வாதத்தை தேடி செல்வது எல்லாமே விசாரித்து காரியம். ஆண்டவரை நோக்கி செல்வதாமே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பான். கொடுக்காமலாம் போக மாட்டான். முதலில் தேவனை நோக்குவது தேவனை ஏற்றுக்கொள்வதற்காக. இரண்டாவது பாவத்துக்காக என்ன பண்ணுறது? மனம் திரும்புறது. அப்புறம் தான் ஆசீர்வாதம். வைசலாம். வைசலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படித்தான் கொடுத்தார், மோசேக்கு அப்படித்தான் கொடுத்தார், செந்தோலுக்கு அப்படித்தான் கொடுத்தார், கிதியோனுக்கு கூப்பிட்டார். என்ன பண்ணாரு? அன்னைக்கு யுத்தம் பண்ணலாம் ஒன்றும் தெரியாது. 20,000 பேர் கூப்பிட்டு இருந்தான். இதெல்லாம் வேண்டாம் போடா அப்படின்னா 10,000 பேர் வீட்டுக்கு போயிட்டான். இந்த 10,000 பேர் வேண்டாம் தண்ணி குடிக்க சொல்லு. நான் நக்கி குறிக்கிற 300 பேர், அறிவில்லாத 300 பேர் எடுத்து 300 பேர் கூப்பிட்டு வந்தான். ஆண்டவர் சொன்னபடி செஞ்சான். வெற்றி கிடைச்சதா கிடைக்கலையா? எப்படி கிடைச்சது? நான் சொன்னபடி நீ செய், வெற்றி உனக்கு தானே வேணும். நீ நினைக்கப்படி செஞ்ச வெற்றி கிடைக்க. யோசபாத் மன்னன் என்ன பண்ணான்? ஆண்டவர் எனக்கு யுத்தம் போகிறதுக்கு ஆள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, புலம்பனான். ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணான். ஒன்றும் பண்ணாரு. காலையில் மக்களை துதிக்கிறதுக்கு அனுப்பிவிடுறது, உருவலிக்காரனையாக பேசணும். காலையில் 4,000 பேர் ஏற்படுத்தி படைக்கு பொறுத்தனா என்ன பண்ணாங்க? ஆண்டவரை துதிக்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவர் சொன்னபடியாக செய்தார். அங்கே என்ன நடந்தது? அம்மோன் இருக்கிற மோவாபியர் செய்ய 3 பேர்கிட்ட ஒருத்தர் சேர்ந்து ஜெயிச்சா எனக்கு கொள்ளை கொள்ளை இவ்வளவு சண்டை. சரி, யார் ஜெயிக்கிறாங்களோ ஒருத்தர் சண்டை போட்டு எல்லாம் செஞ்சு போயிட்டோம். இவங்க போகிறப்ப சண்டை போகிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. அங்கிருந்த ஆயுதங்கள், அவர்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருந்த அணிகலன்கள், கொண்டு வந்த சாப்பாட்டு பொருட்கள், குதிரைகள், தேர்கள் இதெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு அவர்களுக்கு. ஆசீர்வாதம் கிடைச்சதா கிடைக்கல அவர்களுக்கு? எப்போ கிடைச்சது? தேவனுடைய சத்தத்தை. இன்னைக்கு நம்முடைய வழியில் ஒரு பிரச்சனை வந்துட்டா அவரை போய் கேட்போம், இவரை கேட்போம். யார் முதல்ல கேட்கணும்? முதல்ல அவரை துதித்தாலே அவர்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். எண்ணங்களோடு இன்னைக்கு நாம் சாக்லேட்டை தேடி செல்லும் பிள்ளைகளாக இருக்கிறோமா? பிதாவின் அன்பை நாடி செல்லும் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் சாக்லேட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏற்ற அந்த பிள்ளை இருக்கலாம். அந்த பிள்ளையோட அப்பா வந்தோடனே அந்த பிள்ளை அந்த சாக்லேட்டை வளர்த்து எங்கோடிதான் அது மாதிரி இன்றைக்கு சாக்லேட் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். விசாரிச்சு கொடுத்தவங்களே ஆசீர்வாதம் எடுத்துட்டார். எங்கள் அப்பா வந்துட்டார், ஏசப்பா வந்துட்டார். சரி, யார் நீங்கள் ஓடணும்? ஆண்டவரோட. இந்த உறவுகள் நமக்குள்ள இருக்கு.
சிந்தனை நமக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு காரியம் இருக்கிறப்ப இது என்னுடைய சிந்தனையா தேவனுடைய சிந்தனையா, இது தேவன் சத்தமா என்னுடைய சத்தமானு தெளிவாக ஒரு முறையும் எப்படி ஆண்டவர் மத்திய நிறுத்தின வார்த்தை போல 3 முறையும் சோதித்த பொழுது 2 சத்தமும் கேட்டது. ஒரே முறையில் ஆண்டவர் பேசும்பொழுது மோசே 2 சத்தமும் கேட்டது. மோசே ஆண்டோடு உட்கார்ந்து இருக்கப்ப 2 சத்தமும் கேட்டது. அது மாதிரி கல்வாரி கொல்கத்தா மலையிலே 2 சத்தமும் கேட்டது. உங்கள் வீட்டிலும் 2 சத்தமும், உங்களுக்குள்ளும் 2 சத்தமும். எந்த சத்தம் தேவனுடைய சத்தம் என்பதை எப்படி பிரித்தறிவது? ஆசீர்வாதம் கொடுக்கிறேன்னு வந்தா அது யாருடைய சத்தம்? நான் சொல்றதை நீ செய்யுன்னா ஆத்திரத்தை காட்டி உங்களை ஏமாத்துறது. சாக்லேட் நல்லா ஏமாத்துறீங்க, சாக்லேட் கொடுத்து பிள்ளை ஏமாத்துற மாதிரி ஆத்திரத்தை கொடுத்து நம்ம ஏமாத்துறது யாரு? நீ இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், நீ என்ன பண்ண தானே என்ன பண்ணும்? அந்த மாதிரி அவன் கண்ட்ரோலில் கொண்டு விட்ட வைத்து விடுவான். வைத்ததா இருக்கிற பண நெருக்கடிகளிலே பண தேவையை சந்திப்பதற்கு தீய வழிகள் பலவற்றை பிசாசுக்கு கொண்டு வருவான். தீய தவறான வாழ்க்கையை பாதைப்படுத்தி கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். ஆசீர்வாதத்தான் இருக்கும். ஆனால் யார்கிட்ட வர முடியாது? திரும்பி திரும்பி வர முடியாது. உடலோடு செதிலோடு கல்வியோடு இப்பொழுது கேட்ட வார்த்தையை வைத்து ஒரு ஜெபத்துக்குள்ளார்கள். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தகப்பனே. அப்ப இந்த நாளில் நாங்கள் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு திரும்பி தெளிவுபடுத்தினீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. 2 சத்தம் கேட்கிறது. இயேசு மலை மேல் உட்கார்ந்து உபவாசத்தை ஜெபித்த போது சாத்தான் வந்து பேசினானே, நீர் கடவுளுடைய மகனே ஆனால், குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்ற வேண்டும். ஆனால் இயேசு இறை வார்த்தையை சொன்னாரே, மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியுள்ளதே. அதை கேட்டவுடனே சாத்தான் விடவில்லை. 2வதாக அவனும் வேத வார்த்தையை சொல்லுகிறான். இந்த மலையிலிருந்து கால குதி, உன் கால்கள் கல்லில் இடாதபடி தாங்கிக் கொள்ள தூதர்களை கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே. சாத்தான் வேதம் ஓதுகிறது. அதையும் ஆண்டவர் வேத வார்த்தையால் தெரிவித்தாரே. உன் கடவுளாகிய ஆண்டவரை பரிசோதிக்காதே என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதே. இப்படியாக 2 குரல் கேட்கிறதே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுத்தாரே. பிசாசு வழியாக வருகிற அந்த இறை வார்த்தைகளை செவி கொடுக்கவில்லை. அபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே கீழ்ப்படிந்து சென்று தன்னுடைய மகனை பலி கொடுக்க சென்றதனால், நீ கடவுளுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது நான் உன்னை அழித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் அந்த தலைமுறையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரே. அவர்களைப் போல ஆசீர்வாதமான ஜனங்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை. வரலாறு சொல்கிறதே, மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட போது அவனுக்குள் இருந்து வெளிவருகிறது, நான் திக்குவாய் மந்தனாகும். சாத்தான் அந்த பேச வைத்து அவனை அந்த பணியை செய்ய விடாமல் தடுக்க பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அவன் விடவில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன், தூதரை உனக்கு அனுப்புகிறேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லி அவனை திடப்படுத்தி விழித்து அழைத்தாரே. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டுமே. சாத்தான் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை அழைப்பான். நமக்கு அது அல்ல. அவனுடைய சத்தத்தை கேட்டு போகும்போது நினைத்து கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பாரே. அப்பா, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, இயேசு சிலுவையில் தொங்கும்போது பேசியவர்கள் அத்தனை பேருமே தலையை துலுக்கி இவர்கள் எலியா வருகிறார்
பார்ப்போம், எலியாவை கூப்பிடுறானே, எலியா வருகிறான பார்ப்போம், இவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று எத்தனையோ ஏளனம் செய்து தூஷண வார்த்தைகள் பேசினார்கள். ஆனால் ஒரே ஒருவன் வலப்பக்கம் இருந்த கல்வன் மட்டும், ஆண்டவரே என் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்று கெஞ்சி கேட்டான். அவனுடைய விண்ணப்பத்துக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தாரே, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாயே. அந்த ஒருவன் மட்டும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டதால் இன்றைக்கும் அவன் பரலோகத்தில் ஆண்டோடு இருக்கிறானே. அப்படிப்பட்ட குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கணும்பா. இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமே, உலகத்தின் சத்தத்துக்கு அல்ல. உலகத்தின் மக்கள் வழியாக பேசுகிற பிசாசு சத்தத்துக்கு அல்ல, எங்களுக்குள் இருந்து பேசுகிற சாத்தானின் சத்தத்துக்கு அல்ல. அப்பா உன் சத்தத்தை கேட்கணுமே, உன் குரல் கேட்டு உன் பின்னால் நாங்கள் வரணுமே. நீர் எங்களோடு கூட இருந்தீங்களுக்கு நாங்கள் ஒரு சத்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீங்க அப்பா. ஆசீர்வாதத்தை முதலில் கொடுத்தால் அது பிசாசின் சத்தம். இயேசுவின் சத்தத்துக்கு பின்தொடர்ந்து உடனே போனால் ஆசீர்வாதம் இறுதி வரை நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம் இருக்குமே. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் உலக போக்கில் செல்லாதபடி, உலகத்தார் பேச வேண்டாத காரியங்கள் செல்லாதபடி உமக்கு பிரியமானதையே செய்யணும் அப்பா. உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிற வார்த்தை நாங்கள் கேட்கணுமே. ஏற்கனவே நாங்கள் தியானிக்கவே எப்படியெல்லாம் இயேசு எங்களோடு பேசுகிறார் என்று. கனவின் வழியாக பேசுகிறார், காட்சியின் வழியாக பேசுகிறார், இறை வார்த்தை வழியாக பேசுகிறாரே, ஊழியக்காரர் வழியாக பேசுகிறாரே. அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களை ஒரு காலத்தில் ஒப்பு கொடுக்கிற மாட்டோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படியே நம்ம இதயத்திற்கு ஆண்டவரோட பேசுகிற சத்தத்தை கேட்போமா? மோசையோடு பேசின ஆண்டவர், அபிரகாமோடு பேசிய ஆண்டவர் நம்மோடு பேசுவாரே. எலியாவுக்கு பேசும்போது முதலில் எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டுக் கொடு என்று கேட்டவனே அந்த கனிமன் கொடுத்தார். இறுதி வரை அந்த மாவு பிசைய தொட்டியில் மாவும் குறையவில்லை, கலசத்தில் எண்ணெயும் குறையவில்லையே. அவனுடைய வார்த்தை கேட்டதால் அவனுடைய வீட்டில் அந்த உணவு களஞ்சியம் நிரம்பி இருந்ததே. இன்றைக்கு நாங்கள் அப்படின்ற சத்தத்தை கேட்க வேண்டுமே. எங்கள் வீட்டில் உள்ள குறைகள் எல்லாம் மகிமையில் நிறைவாக்கப்பட வேண்டுமே. அப்பா உமது கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோமையா, உன் குரல் கேட்கிறோமே. உன் பாதம் வந்து உமது பணி அமர்ந்து உன் குரல் கேட்டு அதன்படி நடக்க உமது கரங்களுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோமாப்பா. நீர் எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்க. அப்படி நம்ம இதயத்தை திறந்து கொடுப்போம். ஒரு நிமிஷம் அவனோட பேசுற சத்தத்தை கேட்பாங்க. சின்ன இதயம் திறந்துள்ளே என்னோடு பேசவா, மொழி கேட்க வந்தே என்னோடு பேசவா. சின்ன இதயம் திறந்துள்ளே என்னோடு பேசவா. ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோமையா, நீங்கள் பேச சத்தத்தை நாங்கள் கேட்கிறோமே. நாங்கள் ஆலயத்தில் அடிக்கடி பாடுவோமே, தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. அப்படி கேட்போம் ஆண்டவருடைய சத்தத்தை. என்ன செய்தி சொல்லுகிறார் ஆண்டவர், என்ன காரியத்துக்காக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோமோ அதை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. அதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை கேட்போம், அவர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்போம். ஏசப்பா, நீங்க பேசுற சத்தத்தை கேட்டு உன் பாதம் அமர்ந்து உன் குரலுக்கு செவிப்படுத்து உன் பணியை செய்யக்கூடிய பேர்லாங்க உமது கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோமையா. நீரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உண்மை பின்பற்றி வந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தகப்பனாக நீர் இருக்கிறீரே. ஒரு குறையும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையில் நிறைவாக்குகிற தகப்பனைகள் உண்டு அப்பா. நீரே எங்களோடு எங்களை வழிநடத்துகிறார்கள். ஒரு கரங்களுக்குள்ள கொடுக்கலாம். எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என கற்றுத் தருகிறவர் எங்களோடு தொழிலெடுக்கிறமா. இந்த கருத்தில் கொடுக்கிறதையா துணையாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு கற்றுத்தந்த வழிநடத்துவார் என்று சொன்னீரே. அவர் சத்தத்தை நாங்கள் செவி கொடுக்கணும்ப்பா.
எங்களை அந்த நாள் வழியாக அந்த வேத வார்த்தைகளாக எங்களோடு பேசி திடப்படுத்தி எது அழகையின் சத்தம் எது ஆண்டவரின் சத்தம் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினீரே, அதற்காக வந்து நன்றியப்பா. இனிவரும் நாட்களில் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கே கீழ்ப்பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்களிடமாக இந்த காலத்தில் விடுகிறதையா இதை எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்துங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பு தகப்பனே, தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை நடத்துகின்றவரை அப்பா, காலை முதல் இந்த மதியம் வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எப்படிலாம் நடக்க வேண்டும், எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பது என்று சாத்தான் எப்படி வேணாலும் எங்களுக்கு அழகை கொடுத்து எப்படி வேணாலும் எங்களை திசை திருப்பாத வழிக்கு பாதுகாத்து வழிநடத்தி எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எங்கள் ஜீவன உயிரமான நல்ல பிதாவே, ஆமென். தனிப்பட்ட வாக்குகளோ இப்போது வியாபகம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்னுடைய கிருபையை கடவர். கர்த்தர் முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூயாக இருக்கிறாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.